அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணிதக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமதான் மாதத்திலே தொடராக மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய தீமைகளின் எச்சரிக்கைகளை பற்றி தொடராக பார்த்து வருகிறோம். அதில் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் எச்சரிக்கை உணர்வோடு மக்கள் செயல்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நாம் தொடராக பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பிலே முதலாவதாக சிறுநீர் கழிக்கும் பொழுது அதிலிருந்து தன்னை காத்து கொள்வது. அதாவது சிறுநீர் கழிக்கும்போது தங்களுடைய ஆடைகளிலோ அல்லது உடம்பிலோ படாதவாறு பேணுதலாக சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது. அவ்வாறு பேணுதல் இல்லாமல் ஒருவர் இருப்பாரேயானால், அதாவது சிறுநீர் கழிக்கும் பொழுது தங்களுடைய ஆடையில் படுகிறது அல்லது தங்களுடைய உடம்பில் படுகிறது என்று சொன்னால் அவருக்கு கபரிலே வேதனை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இதை ஒரு பெரிய விஷயமாக கருதுவதில்லை. சில பேர் இதை அறியாமலேயே என்ன செய்கிறாங்க, இருக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் நாம் சிறுநீர் கழிக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும். நம்முடைய உடம்பிலோ அல்லது ஆடையிலோ அந்த சிறுநீர் படாதவாறு நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை 2 கபர்களை கடந்து செல்கிறார்கள். அதிலே 2 பேரும் என்ன செய்யப்படுறாங்க, வேதனை செய்யப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்கிறார்கள். யுஅذிபானி மா யுஅذிபானி ஃபீ கபீர். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 2 கபர்களிலும் இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள் ஒரு பெரிய காரியத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை என்று ஒரு அறிவிப்பிலையும், மற்றொரு அறிவிப்பிலே ஒரு பெரிய விஷயத்திற்காக அவர்கள் என்ன செய்யப்படுறாங்க, வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு எந்த காரணத்திற்காக அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, கான அஹதுஹுமா லா யஸ்ததிரு மினல் பவுல் வகானல் ஆஹிரு எம்ஷி பின் நமீமா. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நபரை சொல்லுகிறார்கள், ஒருவர் தான் சிறுநீர் கழிக்கும் பொழுது பேணுதலாக அவர் என்ன செய்யவில்லை, சிறுநீர் கழிக்கவில்லை, அதன் காரணமாக கபரில் என்ன செய்யப்படுகிறார், வேதனை செய்யப்படுகிறார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் 2வது நபரை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார், அவர் புறம் சொல்லி கோள் பேசி திரியக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். அப்போ இந்த 2 காரியங்களில் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எவர் ஒருவர் பேணுதலாக சிறுநீர் கழிக்கவில்லையோ அவருக்கு அதாவது கபரிலே வேதனை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள், அக்ஸரு அதாபில் கபரி ஃபில் பவுல். அதிகமாக கபரிலே வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் இந்த சிறுநீரின் காரணமாக, சிறுநீர் கழிப்பதில் பேணுதல் இல்லாததின் காரணமாகத்தான் அதிகமானவர்கள் என்ன செய்கிறாங்க, கபரில் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். எனவே நாம் சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்திலே பேணுதலாக நம்முடைய ஆடையில் படாமல், நம்முடைய உடம்பில் படாமல் என்ன செய்ய வேண்டும், சிறுநீர் கழிக்க வேண்டும். இதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் எச்சரிக்கை உணர்வோடு இதை கையாள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒட்டு கேட்பது. அதாவது பிற மக்கள் என்ன பேசுகிறாங்க, அவன் என்ன பேசுகிறான், இவன் என்ன பேசுகிறான், இந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டு கேட்கக்கூடிய விஷயம். அதாவது இவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது, அவங்க தனியாக பேசிக்கொண்டு இருப்பார்கள், ஏதாவது ஒரு காரியத்தை பேசுவாங்க, அதை திருட்டுத்தனமாக கேட்பது என்பது தான் ஒட்டு கேட்டல். அப்போ இதை முற்றிலுமாக மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் பிறரை என்ன செய்யாதீங்க, துருவி ஆராயாதீர்கள். ஒரு விஷயத்தை என்ன செய்யாதீங்க,
துருவி ஒரு விஷயத்தை மேலோட்டமாக ஒன்று பார்க்குறோன்னா உள்ளாடி போய் கேள்வியாக கேட்டு என்ன செய்கிறது, அடுத்தடுத்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முனைப்பு காட்டுவது. அப்படி என்ன செய்யக்கூடாது, ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதருடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யக்கூடாது, துருவி ஆராயக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், மனிஸ்தமஅ இலா ஹதீஸி கௌமின் வஹும் லஹு காரிஹூன சுப்ப ஃபீ உதுனிஹல் ஆனுக் யௌமல் கியாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க, எந்த ஒரு மக்கள் அல்லது ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம் இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய செய்தியை அவர்கள் பிறருக்கு சொல்வதற்கு என்ன செய்யலை, விரும்பாத நிலையில் எவர் ஒருவர் அதனை ஒட்டு கேட்கிறாரோ, அந்த விஷயத்தை கேட்கிறாரோ, அவருக்கு மறுமை நாளில் அவருடைய காதில் ஈயம் காய்ச்சி ஊற்றப்படும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு பாவமான காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பிற மக்களுடைய விஷயங்களில் நாம் தலையிட்டு அதை ஒட்டு கேட்குறது, அங்கே என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, அவருடைய நிலைமைகள் என்ன ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்கிறது என்று சொல்லி மூன்றாவதாக ஒரு நபர் ஒட்டு கேட்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று. அதற்கு மறுமை நாளிலே மிக கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க, லா யதுஹுலுல் ஜன்னத கத்தாத்துன், எவன் ஒருவன் கோல் மூட்டி திரிகிறான். அப்போ அந்த ஒட்டு கேட்குறது அப்படிங்கிறது எதுக்கு, கோல் மூட்டுறதுக்கு தான். அதாவது இங்கே கேட்டு அங்கே சொல்கிறது, அங்கே கேட்டு இங்கே சொல்கிறது, இந்த மாதிரி பேசுகிறான், அந்த மாதிரி பேசுகிறான், உன்னை பற்றி அப்படி பேசுகிறான், இவனை பற்றி இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, அந்த மக்களுக்கு எதிராக உள்ள மக்களிடத்தில் சொல்லுறது. அப்போ இந்த ஒட்டு கேட்குறதனுடைய அடிப்படை எங்கே போய் நிற்கும், கோல் மூட்டுறதில் போய் நிற்கும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், எவன் கோல் மூட்டுகிறானோ அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்போ இந்த விஷயத்திலும் யாராவது தவறுதலாக தெரியாமல் நாம் கேட்டுட்ருக்கிறோம் அல்லது தெரிஞ்சே இந்த விஷயத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து முழுவதுமாக விலகி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து சொர்க்கம் செல்வதற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும், எச்சரிக்கை உணர்வோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நமது அண்டை வீட்டாரிடத்திலே நாம் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எந்த தொல்லையும் தராதவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரில் ஜுனூப் வஸ்ஸாஹிபி பில் ஜம்ப் வபினிஸ் ஸபீல் வமா மலக்கத் ஐமானுக்கும் இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே யாரிடத்திலெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். முதல்ல அல்லாஹ்விற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இணை கற்பிக்காமல், எந்த ஒன்றையும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும். பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உறவுகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அனாதைகளிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஏழைகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உங்களுடைய பக்கத்து அண்டை வீட்டுக்காரர், அதாவது உங்களுடைய உறவுகளில் நெருங்கிய வீட்டாராக இருப்பாங்கள்ல, பக்கத்து வீட்டுக்காரர், அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உங்களுடைய நண்பர்களிலே பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஆனால் குடும்பம் இல்லாமல் இருப்பார்கள், அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பட்டியலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அதில் ஒரு விஷயம்தான், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்
நம்முடைய உறவுக்கார நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று நமக்கு உறவில்லாதவர்கள் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விதத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய விதத்தில் நாம் நடக்கக்கூடாது. அதாவது எந்த காரியங்களாக நம்முடைய சத்தங்களின் மூலம் அதிகமாக பேசுகிறதன் மூலமாகவோ அல்லது வேறு காரியங்கள் நாம் செய்வதன் மூலமாகவோ அல்லது நாம் என்ன செய்கிறது, குப்பையை கொட்டுறதன் மூலமாகவோ சாக்கடை போகிறதன் மூலமாகவோ எது வேணாலும் இருக்கலாம். எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களாக வாழக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். கீழே உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது இறை நம்பிக்கையாளர்களாக மாற மாட்டார்கள் என்று சொல்லி 3 முறை சஹாபாக்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஓ மன் யா ரசூலுல்லாஹ், யாரை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், கால அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள். எந்த ஒரு மனிதர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய அந்த தீங்கில் இருந்து அவர் காப்பாற்றப்படவில்லையோ, அந்த தீங்கில் இருந்து அவர் தப்பிக்கவில்லையோ, தொல்லைகளை விட்டும் அவர் விலகவில்லையோ அவர்தான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்காரருக்கு எவர் ஒருவர் தொல்லை கொடுக்கிறாரோ அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக மாற முடியாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா சமிஅத ஜீரானக யகூலூன் قد أحسنت فقد أحسنت وإذا سمعتم يقولون قد أسعت فقد أسعت. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவன் ஒருவன் சிறந்த மனிதனாக இருப்பான் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் நற்பெயர் பெறுகிறானோ, அதாவது பக்கத்தில் உள்ளவன் சொல்லலாம், இவனால் எந்த தொல்லையும் கிடையாதுப்பா, இவன் நல்லவன், நல்ல இபாதத்தாக இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி எந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுகிறானோ அவனுடைய சான்றுதான் அவன் மார்க்கத்திலே சிறந்தவனாக நல்லவனாக வாழ்கிறான் என்பதற்கு ஆதாரம் என்று சொன்னார்கள். அதே போன்று எவன் கெட்டவன் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் ஒருவன் பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் கெட்ட பெயர் வாங்குகிறானோ, அண்டை வீட்டாரிடத்தில் கெட்ட பெயர் வாங்குகிறானோ அவன்தான் எப்படிப்பட்டவன், மக்களிலேயே கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அப்போ ஒரு மனிதன் நல்லவனாக அல்லது கெட்டவனாக வாழ்கிறான் என்பதற்கு உதாரணம் எங்கே கிடைக்கிறது? பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலிருந்து கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் எவ்வளவு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில், எவன் ஒருவன் பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவியை என்ன செய்கிறான், விபச்சாரம் செய்கிறானோ அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் 10 பேருடன் விபச்சாரம் செய்வதை விட பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது என்பது அதைவிட மிகப்பெரிய கொடுங்கோலான செயல் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல ஒருவன் மற்ற இடங்களில் 10 இடத்தில் திருடுவதை விட அண்டை வீட்டாருடைய சொத்துக்களை திருடுவது என்பது இதைவிட பகிரங்கமானது, இதைவிட பாவமானது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவமும் மதிப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்திகள் மூலமாக உணர்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நம்
பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்முடைய உறவுகளாக இருந்தாலும் உறவில் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விதமாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நாம் இதை பற்றிய விஷயங்களிலே சாதாரணமாக கருதி வாழ்ந்தோம் என்று சொன்னால், எச்சரிக்கை உணர்வோடு இந்த விஷயங்களிலே நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.